அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற விட்ஜெட் என்னென்னா, இதுவும் இமேஜ் ரிலவெண்ட்டு. இதுக்கு முன்னே பார்த்த வீடியோவில் ஒரு யூஆர்எல்ல இருக்க இமேஜை கால் பண்ணி எப்படி நம்ம ஸ்க்ரீனில் ப்ரிவ்யூ பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போது ஒரு இமேஜ் அசட்டாக நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம லோக்கலில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த இமேஜோடைய ஃபோல்டர் பார்த்து நேவிகேட் பண்ணி, இப்போ அது ஜேபேக்காக இருக்கலாம், பிஎன்ஜி ஃபைலாக இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இமேஜ் ஆசட்டை எடுத்து நம்ம ஸ்க்ரீனில் இப்போ நம்ம ப்ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதை அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ப்ரீவியஸாக பண்ண அந்த கோடையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த யூஆர்எல் டிலீட் பண்ணியாச்சு. இமேஜ் டாட் நெட்ஒர்க்குன்னு சொல்லி இருந்த இந்த விட்ஜெட் பேரை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அசெட்டுன்னு மாற்றிக்கிறேன். ஸோ இது இமேஜ் அசெட். இப்போ இதுக்குள்ளார நம்ம ஃபைல் எங்கே சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பாத்தை இங்கே டிஃபைன் பண்ணணும். இவ்வளவு தான். இப்போ இதுக்கு தேவையான ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை நம்ம இங்கே க்ரியேட் பண்ணணும். ஏன்னா இது வரைக்கும் நான் எந்த இமேஜும் உள்ளே ஆட் பண்ணலை. நம்ம பண்ணணும். பண்ணுற இமேஜை கொண்டு வந்து நான் இங்கே சேவ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு எனக்கு ஒரு இமேஜ் தேவை. நான் என்ன பண்ணுறேன், ப்ரௌசரில் ஒரு இமேஜ் வேணுன்ற மாதிரி சும்மா டவுன்லோடு ஒரு இமேஜஸ் டவுன்லோடுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணேன். ஏதாவது ஒரு இமேஜ் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ லோக்கலில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். என்னன்னா ஓகே, நேச்சர், அவ்வளோதான். இப்போ இந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணியாச்சு, டவுன்லோட்ஸில் இருக்குது. இப்போ இந்த ஃபைலை கொண்டு வந்து நம்ம ஃபோல்டரில் லிங்க் பண்ண போகிறோம். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ போயிட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் இந்த டாப் ப்ராஜெக்ட் ஃபோல்டர் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூன்னு சொல்லி ஒரு மெனு வரும். அங்கேருந்து டைரக்டரி. இந்த டைரக்டரி வந்து நமக்கு ஒரு நியூ ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இங்கே என்ன பண்ணுறோன்னா அசெட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அசெட்டுன்னு க்ரியேட் பண்ணோன்னா எனக்கு இந்த இடத்துல அந்த ஃபோல்டர் ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே இமேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரைட்டா? இப்போ இந்த இமேஜ்க்குள்ளே என்னுடைய அந்த டவுன்லோட் பண்ண அந்த இமேஜை கொண்டு வந்து நம்ம வைக்க போகிறோம். இந்த இமேஜை நான் அப்படியே ட்ராக் பண்ணி இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே நேச்சர் டாட் ஜேபிஜி ஃபைலாக நமக்கு இருக்குது. இப்போ இந்த பாத்தை நான் உள்ளே கொண்டு வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு எந்த ஃபோல்டர்னா அசெட்ஸ் ஃபோல்டர். இந்த அசெட்ஸ் ஃபோல்டரில் இமேஜஸ், இதுக்குள்ளே நேச்சர் டாட் ஜேபெக் இந்த ஃபைல் நமக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அசெட்டை உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா அசெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான டிபெண்டன்சிஸை நம்ம இந்த இடத்துல எனேபிள் பண்ணணும். ஸோ இதை பப்ஸ்பெக் யாமல்னு சொல்லிட்டு இந்த பாட்டமில் இங்கே ஒரு யாமல் ஃபைல் இருக்கும். இந்த யாமல் ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா அசெட்ஸ்னு ஒரு ஏரியா இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம்னா இங்கே அசெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கும். இது டிஃபால்ட்டாகவே நமக்கு வந்து பிளாக் ஆகிருக்கும், அதாவது கமெண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணும்போது இங்கே இருக்கிற ஸ்பேசிங் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம கவனிக்கணும். இப்போ இதை என்ன பண்ணுறோம்னா ஒரு 2 பேக்ஸ்லாஷ் கொடுத்தோன்னா எனக்கு கரெக்டாக இது வந்து இந்த இடத்துல வந்து சீட் ஆகும். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த அசெட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமா அந்த அசெட் எங்கே இருக்குன்ற அந்த பாத்தை நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல கமெண்ட்டையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணிடலாம். இங்கே என்ன பண்ணலாம், அந்த பாத்தை நான் இந்த இடத்துல கொடுக்க போகிறேன். அசெட்ஸ், அது பக்கத்தில் இமேஜஸ் ஸ்லாஷ் நேச்சர் டாட் ஜேபிஜி. இப்போ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பப் கெட்டுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற இதை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். கொடுத்தோம்னா நமக்கு தேவையான ரிலவெண்ட் டிபெண்டன்சிஸ் ஃபைல்ஸ் எல்லாம் நமக்கு இந்த இடத்துல அப்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஃபைல் இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு ஆகலை அப்படின்னா ஒரு வாட்டி இமுலேட்டரை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ நான் ஒரு வாட்டி ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த இமேஜ் இந்த இடத்துல லிங்க் ஆகிடுச்சு. இதோட சைஸ் இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம அசெட்டை உள்ளே கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணி அதை கால் பண்ணி நம்மளால் ப்ரிவ்யூ பண்ண முடியும்.